அவர் கிபி 3ஆம் நூற்றாண்டுல பிறந்தாரு. அவர் அவருடைய செல்வங்களை எல்லாம் குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் அநேக பரிசுகளாக அநேக கிஃப்ட்ஸ கொடுத்து வந்துட்டு இருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எப்பவுமே கொடுப்பாரு. இவர் பேர் நிக்கோலஸ். ஓகேவா? இவர் மறைந்ததுக்கு அப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதிய இவருடைய நினைவு நாளா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. செயின்ட் நிக்கோலஸ் டே அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுதான் காலப்பிறகுல என்ன ஆயிடுச்சுன்னா சாண்டா கிளாஸ், செயின்ட் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸ் மறைந்து வந்துச்சு. சாண்டா கிளாஸ் இப்ப நிக்கோலஸ் நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தாரோ அதே போல ஒரு சாண்டா கிளாஸ் ஒரு ட்ரெஸ் பண்ணி அநேக சர்ப்ரைஸ் கிஃப்ட கிறிஸ்துமஸ் மாதங்கள்ல அநேகருக்கு கொடுத்துட்டு வராங்க. இப்போ எதுக்குடா சம்பந்தமே இல்லாம சாண்டா ஸ்டோரி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? சாண்டா எப்படி மாறு வேஷம் போட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாரோ அதே போல நம்ம குட்டீஸ் ராஜா வேஷம் பைபிள்ல இருந்து வேஷம் போட்டு எல்லாரும் உற்சாகப்பட்டு போறாங்க. வாங்க கூப்பிடலாம் சின்ன பிள்ளைங்க. நான் தான் இஸ்ரவேலின் 2வது ராஜா. என் பெயர் தாவீது. நான் எந்த யுத்தத்துக்கு போனாவே எனக்கு வெற்றிதான். ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்காரு. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, சங்கீதக்காரன். ஆட்டு மந்தையின் பின்னால் இருந்த என்ன அவர் ராஜாவாகினார். அவர் என்ன அவரோட முழு இறுதியத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு. நான் தான் சாலமோன். நான் இஸ்ரவேலின் 3ஆம் ராஜா. நான் தாவீதின் மகன். நான் தேவனுக்கு ஒரு அழகான ஆலயத்தை கட்டினேன். அதுவும் இல்லாமல் தேவனுக்கு நான் 1000 செல்வமான தகன பலிகள் செலுத்தினதால் தேவன் எனக்கு விசேஷம் ஞானம் தந்தார். எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் ஒரு ஞானமுள்ள ராஜா யாரும் இல்லை. தேவனின் ஆட்சி ஒரு அமைதியுள்ள ஆட்சியை கட்டளிட்டார். ஆமென். நாதன் இஸ்ரவேலின் கடைசி ராஜா. நான் கர்த்தரின் கண்ணில் சீடனாக இருக்கிறேன். இங்கே 5 லட்சம் பேர், அங்கே 10 லட்சம் பேர். நாங்கள் கர்த்தரிடம் ஜெபித்தோம், நாங்கள் ஜெயித்தோம். இயேசுவின் நன்றி. நான் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல். இஸ்ரவேலின் தேசம் எங்கும் என்னை போல் சௌந்தரியவானும் இல்லை, என்னை போல் உயரமானவனும் இல்லை. தேவன் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். ஆனால் அது முழுமையாக நான் செய்யாமல் அவருக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் இருந்தனால் என்னை ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளிவிட்டார். நீங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆமென். இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 100 தேசத்தை அரசாண்ட அகஸ்வேரின் மனைவி. என் ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை பார்க்க கூடாமல் அவனுக்காக உபாசம் இருந்து கர்த்தருக்கு விண்ணப்பம் செய்தேன். என் உயிர் சிற்றமாக நீ ராஜாவின் சமூகத்தில் உழைத்தேன். எங்கள் ஜபத்தை கேட்டு எங்கள் ஜனத்தை பொல்லாப்பிலிருந்து மீச்சு கொண்டார். நீங்களும் சென்று உங்கள் வழிமாற்றினார். நான் ராஜா ஆசாரின் மகன் யோசபாத். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடந்தேன். என் தேச ஜனங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசம் பண்ணும்படி ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டேன். நான் யுத்தத்தில் குறிப்பவர்களை முன்னிறுத்தினேன். யுத்தத்தில் வெற்றியும் பெற்றேன். நான் தேசத்தை 25 வருடம் அரசாண்டேன். நீங்களும் ஜெபியுங்கள், வெற்றியை பெற்றுக்கொள்ளும். உண்மையாக ராஜாக்களே வந்த மாதிரி இருக்குல்லங்க. இன்னும் கரங்களை தட்டலாமா அவங்களுக்காக?